ஃபைனலாக தக் லைஃப் உடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது மணிரத்னம் சாருடைய படம் தானா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்தது. சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த ட்ரைலர் கட்டெல்லாம் வேற லெவலில் கட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாருக்கும் சிம்புக்கும் அந்த சின்ன வயசில் ஒரு சில டைலாக் இருக்கும். அதெல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். மிடில் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங்கை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் எண்டில் வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட் சீன் வந்து அந்த ஒரு காஷ்மீர் லைக் அந்த மாதிரி இடத்துல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். கமல் சாருக்கும் எஸ்டிஆருக்கும் இருக்கிற அந்த காம்போவை அப்படியே பிரேக் டவுன் பண்ணியிருக்கிற மாதிரி ஃபைனல் கட்டில் வந்து வேற மாதிரி தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சீனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் வெடிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கமல் சாருக்கு அகென்ஸ்டாக எஸ்டிஆர் மாறி இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் தான் கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செக்கச்சிவந்த வானம் ட்ரைலர் கட்டு மாதிரி இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வைப் மெட்டீரியலை நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த ட்ரைலர் கட்டு கனெக்ட் ஆகலை. கண்டிப்பாக ஏன் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரையும் ட்ரைலர் வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நான் தக் லைஃபுக்கு இந்த அளவுக்கு ஒரு ட்ரைலர் கட்டி இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கலைங்க. இனி இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு சொல்கிற டைலாக்லாம் வேற லெவலில் இருக்குது. இந்த சீன் தேட்டரில் வேற லெவலில் இருக்க போது லைக் வந்து அந்த லியோ தாஸில் நம்ம தளபதியை பார்த்த மாதிரி தாங்க இருந்துச்சு. மேலே ஏறி நின்றுட்டு அவர் கத்தும்போது கண்டிப்பாக எஸ்டிஆருக்கு இது ஒரு நல்ல கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அட் த சேம் டைம் இந்த சைடு வந்தோம்னா கமல் சாருக்கு லாஸ்ட் 2 படத்தில் இந்தியன் 2 அண்ட் தென் விக்ரம் இந்த 2 படத்தில் ஹீரோயின் இல்லை அப்படின்ற ஒரு கவலையை வந்து இந்த படத்தில் போக்கியிருக்காரு மணிரத்னம் சார். ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஒரு சில சீனை வந்து வச்சிருக்காங்க ரெகுலராக அவருடைய பேட்டர்னில் லைக் அபிராமி அண்ட் தென் கமல் சார் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா கமல் இவங்க 2 பேரும். த்ரிஷா பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்டிஆருக்கு தான் பேராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் சஸ்பென்ஸாக நம்ம கமல் சாருக்கு ஒரு பேராக வந்திருக்காங்க. இப்போ ரூமர் பரவுது என்னன்னா த்ரிஷா மேடம் உடைய வயசை விட அபிராமி மேடம் உடைய வயசு ரொம்பவே கம்மி அப்படின்றாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா த்ரிஷா மேமுக்கு 42 ஏஜ் ஆகுது. அபிராமிக்கு பார்த்திங்க அப்படின்னா 41. ஸோ ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட் வருது. த்ரிஷா வந்து கமல் சாருக்கு ஹீரோயினாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய ரூமர்ஸில் என்னன்னா இந்த வயசில் இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அபிராமியே பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா விட ஏஜ் கம்மி தான் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளிவந்துச்சு. த்ரிஷா பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் எங்காக நல்லா இருக்கிறனால அந்த ஏஜை வந்து டிஃபர் பண்ண முடியல. பட் ஆனால் அபிராமி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களா இருக்காங்க. பட் 41 தான் ஏஜ் ஆகுது அவங்களுக்கு. ஆனால் இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே கமல் சார் கூட ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. லைக் வந்து அபிராமி மேம் வந்து விருமாண்டி பண்ணுற படத்துலையும் த்ரிஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்மத அன்பு இந்த 2 படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. எது எப்படியோங்க கமல் சாருக்கு ஒரே கொண்டாட்டம் தான் இந்த படத்தில். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் கமல் சாருடைய போர்ஷன்ஸை விட சிம்பு சாருக்கு தான் கொஞ்சம் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சிம்புடைய படமாக தான் இது இருக்கும். ஸோ யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்றதே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக மணிரத்னம் சார் அப்படின்னாவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ட்ரைலர் கட் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ படம் வந்து அப்படியே டோட்டலாக மணிரத்னம் சார் படமாக இல்லாமல் அது வேறு மாதிரி ஆக்ஷன் படமாக மாறுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.